திருக்குறள். திருக்குறள்னால் என்ன? திருக்குறள் எதுக்காக இருக்குது? ஏன் நம்ம திருக்குறளை படிக்கணும் அப்படின்னு தெரியாமலேயே இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள் இருக்காங்க. ஆனால் நானும் அப்படி தான் இருந்தேன். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல், ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல், வாழ்க்கையில் ஒரு லட்சியமே இல்லாமல், ஒவ்வொரு நாளும் அடுத்து நம்ம என்ன சாதிக்க போகிறோம்னு தெரியாமல், படிப்புக்கான ஒரு முயற்சியை எடுக்காமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ தான் திருக்குறளை பற்றி நான் படிக்க ஆரம்பித்தேன். திருக்குறளில் இருக்கிற ஒவ்வொரு குறள்களும் அதனுடைய பொருள்களும் என் வாழ்க்கைக்கு ஒரு மோட்டிவேஷனையும் ஒரு படிக்கணுன்ற நம்பிக்கையும் கொடுத்துச்சு. ஆனால் நான் திரும்பவும் படிக்கிறத பார்த்து என் மேலே யாருமே நம்பிக்கை வைக்கல. என் நண்பர்கள் கூட என்னை நம்பலை. என்னை பார்த்து கேலியும் கிண்டல்களும் பண்ணாங்களே தவிர யாருமே என் மேலே நம்பிக்கையே வைக்கல. ஆனால் இதெல்லாம் நான் கண்டுக்காமல் திருக்குறள் மேலே என் முழு நம்பிக்கையும் வச்சேன். நான் ஃபெயிலான எல்லா எக்ஸாமுக்கும் படிக்க ஆரம்பித்தேன். கிடைக்கிற எல்லா டைம்லேயும் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் என் மேலே எனக்கே ஒரு நம்பிக்கை வந்தது. எல்லா எக்ஸாம்ஸையும் போய் எழுதிட்டு வந்தேன். கடைசியாக ரிசல்ட்னாலும் வந்தது. பதட்டத்தோட என் ரிசல்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. திருக்குறள் ஒருத்தனோட வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம். இதை எல்லா மாணவர்களுக்கும் சொல்லி என் மூலமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு முடிவெடுத்தேன்.